வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கர்ட் 4 to 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்ச சிக்கன் 4 to 5 hours நல்லா ஊறினதாங்க சிக்கன் நல்லா மசாலா பிடிக்கும். இப்போது நான் ஒரு படி அரிசி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். மூணு தக்காளி எடுத்திருக்கேங்க. இது 100 grams. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 100 grams ஆனியன் எடுத்திருக்கேங்க. 2 மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கை மல்லி, ஒரு கை புதினா எடுத்து வச்சுருக்கேன். 2 க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான பொருள்: ஊற வச்ச அரிசிங்க, அரைச்ச தக்காளி, அரைச்ச வெங்காயம், ஊற வச்சுருக்க சிக்கன், கொத்தமல்லி, புதினா, க்ரீன் சில்லி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. ஒரு கடாயில் காஞ்சதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 250 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு நட்சத்திர கிராம்பு சேர்த்துருக்கேங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சி பொரிஞ்சு வரும். அந்த டைமில் 2 க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி நல்லா ஃப்ரைட் ஆனதையும் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுங்க. அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகட்டும். நல்லா குக்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா 2 இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1.5 ஸ்பூன். கரம் மசாலா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் மசாலாவில் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணனால இதில் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பபிள்ஸ் வந்த அந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க நம்ம அந்த மசாலா சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 லிட்டர் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தம் விடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. 1/2 லிட்டர் ஆட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க 2.5 லிட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டு ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மேலே கொஞ்சமாக கீ ஊற்றிக்கலாம். இது நல்லா பபிள்ஸாக வருது பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக நெய் எடுத்து நல்லா மலை சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. இது நல்லா தண்ணி வத்துறதுக்கு அப்புறமா
ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கீழேருந்து மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ரைஸ் மசாலா எல்லாம் மிக்ஸ்ட் ஆகும். ஸோ ஒரு தடவை நல்லா கீழேருந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு தம் விடணுங்க. பேலன்ஸ் இருக்க கீயை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை லைட்டாக கரண்டி வச்சு மேலே தேய்ச்சி விட்டுருங்க, இந்த நெய்யெல்லாம் சாப்பாடோட செட் ஆகிறதுக்கு. இது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா இதை கரண்டி வச்சு நல்லா கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தை 2ஆக மடக்கி நான் இது மேலே வச்சு அதை மூடி வச்சு அமுக்கி வச்சுட்டேங்க. இது 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் தம் விடுறதுக்கு. தம் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளோட ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தயார். நல்லா மசாலாலாம் சிக்கனில் பிடிச்சி ஊற வச்சதுனால நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.